வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட டவுட்டை கிளியர் பண்ண போகிறோம். குறிப்பாக அவர் வந்து ஒரு 2 ஐட்டம் வந்து எனக்கு அமைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐட்டம். அதாவது மெட்டீரியல் அண்டு ஹெச்எஸ்என். இது வந்து மெட்டீரியல், இது வந்து ஹெச்எஸ்என். இது டிஸ்கிரிப்ஷன், இது வந்து ஜிஎஸ்டி பிரித்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து 4 குவான்டிட்டி. ஓகேங்களா? அப்போ ஒரு குவான்டிட்டியோட ரேட்டு வந்து 840 ரூபா. இந்த 4 குவான்டிட்டியோட ரேட்டு வந்து 3360 ரூபா. ஓகேவா? அதுக்கப்புறம் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 168. அதுக்கப்புறம் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 3000, அதாவது இது மைனஸ் ஆனதுக்கப்புறம் 3192. அதுக்கப்புறம் 18% டேக்ஸு. அதுக்கப்புறம் டோட்டல். ஓகேங்களா? இப்போ அதேமாரி ரெண்டாவது ஐட்டம் பாருங்கள். ரெண்டாவது ஐட்டம் வந்து 8 குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியோட ரேட்டு வந்து 818. அப்போ டோட்டல் வந்து 6544 ரூபா. அதில் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 327.20. அதனுடைய டேக்ஸபிள் அமௌண்ட், அது டேக்ஸ் ஆட் ஆகி இந்த டோட்டல். எனக்கு வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து டவுட் இருக்குது. ஸோ அதை நம்ம இறுதியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி என்ட்ரி பண்ணியிருக்கோன்னா, நான் ஆல்ரெடி ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐட்டம் அவங்க ஆட் பண்ண மாதிரி ஐட்டம்மு ஹெச்எஸ்என் கோடை நான் சும்மா போட்டிருக்கேன் ரஃபாக. ஸோ இது வந்து 18%. கம்பெனி டீட்டெயில் போட்டுக்கலாம், குரூப் டீட்டெயில் போட்டுக்கலாம். இங்கே வந்து அவங்களுடைய கன்வர்ஷன் பார்த்து நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து எப்படின்னா 4 அதாவது ஒரு பாக்ஸில் வந்து 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கார்பன் பாக்ஸில் வந்து மொத்தம் 16 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது 3ஆக டிவைட் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முக்கியம் கிடையாது. நம்ம குவான்டிட்டியும் இந்த ப்ரைஸும் தான் முக்கியம். இது கன்வர்ஷன் ஃபேக்டரு நம்ம அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நான் குவான்டிட்டியும் இந்த ரேட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஆல்டர்னேட் குவான்டிட்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 18% சிஐஆர்னு போட்டேன். இங்கே நல்லா கவனிங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த ரேட் இருக்கு இல்லையா, அது இருக்க 840ன்றதை நான் எங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸு என்ன தாங்க போடணும்? அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸை போடக்கூடாதுன்னா போடலாம், போட்டால் தான் நம்மளுக்கு வேல்யூ வரும். அப்போ எப்படி நம்ம கணக்கு பண்ணுறதுன்னா, நல்லா கவனிங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூவில் வரும் 3770.32. அதாவது இந்த டிஸ்கவுண்டெல்லாம் நீங்கள் கணக்கே பண்ணாதீங்க. இந்த உங்கள் கைக்கு என்ன வந்துச்சு அதான் கணக்கு பண்ணணும். 3770 + 32. இங்கே நல்லா கவனிங்க. 3770.32 வகுத்தல் 4 குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸு போட்டுட்டேன். இங்கே செல்ஃப் வேல்யூ ப்ரைஸுன்றது பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் குறிக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு என்டர் மேக்ஸிமம் கீபோர்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா என்டர் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு இருக்கு இல்லையா? இதில் வந்து இப்போ உங்கள் கையிருப்பு 5 இருக்குன்னு போட்டு 5ன்னு போட்டிங்கன்னா 5க்கான வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய 5 பொருளோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பேசிக் ப்ரைஸ் வந்து நான் போட்டோம். ரைட், அப்டேட். இதே மாதிரி தான் இன்னொரு ஐட்டமும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேசிக் அமௌண்ட்டை போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது ஐட்டம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா கவனிங்க. பேசிக் அமௌண்ட்டு போட்டோம். அப்போ வந்து இவங்களுடைய கைக்கு வந்த வேல்யூ வந்து 7343.14 இப்போ நான் இங்கே பாருங்கள், 7343.14 நெட்டு வேல்யூ. இப்போ வகுத்தல் 8 பீஸாக போடும்போது அதனுடைய ரேட்டு வந்து இதுதான் அதனுடைய ரேட்டு. டெசிமல் வந்து இதனுடைய ரேட்டு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், டெசிமல் ரேட்டை போட்டுக்கிறேன். சேல்ஸ் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த செல்ஃப் வேல்யூ ப்ரைஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அதே ரேட்டை நம்ம போட்டுக்கிறோம். அதாவது டேக்ஸோடு வரக்கூடிய ரேட்டை. இப்போ இது ஒரு 4 பீஸ் இருக்கிறதான் போட்டுக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் 2 ஐட்டத்தும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு பர்ச்சேஸ் டைப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்க்ளூசிவ், இது வந்து நான் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சரியா? சாரி, எக்ஸ்க்ளூசிவ் நான் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ்ன்றது டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்கணும். மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த இடம். அதை இப்போ நான் மவுஸ் வச்சுருக்க இடம். எக்ஸ்க்ளூசிவ்னால என்ன அர்த்தம்னா பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் ஆட் ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ்னா பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் ஆட் ஆகணும். ப்ரைஸ் இன் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்டேட் கொடுக்குறேன். பாருங்கள், இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இன்க்ளூசிவ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல டிக் வச்சுருக்கேன்னா, ஆனால் இன்க்ளூசிவ்னு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் ப்ரைஸை போட்டிருக்கேன். இவ்வளோ தான் விஷயம். இந்த செக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸி. அதேமாரி பில் ஆஃப் சப்ளைன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நான் ஜிஎஸ்டி. ஓகேவா? பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டேன். அது வந்து டேக்ஸில் வராது, அதனால் டேக்ஸ் ஃப்ரீன்னு இங்கே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு போட்டேன். அப்போ வந்து அதுக்கு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான், நீங்கள் மாற்றவே வேணாம். ஏன்னா என்ன ரேட்டுக்கு வருதுன்றது நம்ம போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோமா. இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன். இங்கே பாருங்கள், நியூன்னு கொடுத்தோடனே பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் வரும். எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, கிரெடிட்டாக கேஷ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து சப்ளையர் இருந்தால் டவுன் பண்ணி அண்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைனா F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. எக்ஸ்க்ளூசிவ் செலக்ட் பண்ணிட்டேன். பில் நம்பர் 1 நம்மளை பொறுத்தவரையும் நம்மளோட பில் நம்பர் 1. இப்போ அவங்க ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பில் நம்பர் நம்ம இங்கே போட்டோம். ஓகே, இந்த இடத்துல கவனிங்க, அவங்களோட ஃபஸ்ட் ஐட்டம் இது தான், கீழே இருக்கிறது இது. இதில் வந்து 4 பீஸுன்னு போட்டிருக்காங்க. 4 பீஸுனால் 840 ரூபா. ஓகேவா, என்டர் கேஷ் டிஸ்கவுண்ட். நல்லா கவனிங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் 168 ரூபா, 168. ஸோ இங்கே இது நல்லா கவனிங்க, 574.56 பைசா வந்து டேக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் தான் வரும். நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது. 887.28 ஓகேவா, ப்ளஸ்ஸு 887.28. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா, 574.56 பைசா பாருங்கள் வந்துடுச்சா. ரைட், இப்போது மைனஸ் ஆகி வரக்கூடிய டோட்டல் இருக்குல்ல, இப்போ என்ட்ரு அடிக்கும் போது இதுதான் இதனுடைய ஒரிஜினல் டோட்டல். 3766.56 பைசாவுக்கு தான் நம்மளுக்கு இது வந்திருக்குது, நம்ம கைக்கு வந்திருக்கு. இதை பாருங்கள், டிஸ்கவுண்ட் இங்கே மைனஸ் ஆகிடுச்சா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே பாருங்கள், பேசிக் அமௌண்ட் -168. அப்போ வந்து டேக்ஸபிள் அமௌண்ட் உங்களோட டோட்டல் டேக்ஸு, இது நெட் அமௌண்ட். ஓகேங்களா, 3766. பட் இவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3770.32. இது கம்ப்ளீட்லி ராங். ஓகேவா, நீங்கள் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது கம்ப்ளீட்லி ராங். ஜிஎஸ்டி இதுலேயும் நீங்கள் கால்குலேட்டர்லேயும் இதிலேருந்து 18% ஆட் பண்ணிங்கனாலும் இது கம்ப்ளீட்லி ராங். ஓகே, அப்போ செகண்ட் ஐட்டம் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், செகண்ட் ஐட்டம் வந்து கீழே இருக்குது. என்டர் 8 பீஸு செலக்ட் பண்ணிக்கிறேன். 818 என்டர் இது கேஷ் அமௌண்ட்டு. டிஸ்கவுண்ட் ஆனது எவ்வளோ போட்டிருக்கேன்னா 327.20 பைசா, 327.20 பைசா, 327.20 பைசா. ஓகேவா, ஓகே. இப்போ இதனோட டோட்டல் இது. இப்போ டோட்டலாக இது ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் வரும். இதுவும் பாருங்கள் 7335.82. ஆனால் அவருக்கு கொடுத்துருக்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7343.14 பைசா. இது கம்ப்ளீட்லி ராங். ஓகேவா, ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை டாபிக் வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், அவருக்கே அமைச்சிருக்கேன். சார் ஒன்றும் இல்லை, 6216.80 கூட டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் வரும். ஓகேங்களா, பாருங்கள், அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் ஸோ டோட்டலாக உங்களுக்கு விசிபிள் ஆகுதா. இப்போ இதான் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட்டு. ஓகேங்களா, இந்த மைனஸ் பண்ணது இந்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி இருங்க, ஏன்னா நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். 6544 மைனஸ் 3000.20 பைசா போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடுச்சு ரிசல்ட்டு. ஓகேவா, இந்த ரிசல்ட்டு கூட நம்ம வந்து 18% டேக்ஸ் ஆட் ஆனால் இந்த டோட்டல் வரணும். அதை தான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த கால்குலேட்டர் இதையும் பார்த்துக்கோங்க. 6218 6218.80 இது கூட டேக்ஸ் ஆட் ஆகிடுது. இந்த டோட்டல் வந்துடுச்சா, சாஃப்ட்வேரில் அந்த டோட்டல் தான் வந்திருக்கா, அதை பாருங்கள். ஓகே, இது கூட வந்து கூட்டினா ரவுண்ட் அப் ஆகுது. இதில் ஆக்சுவலாக ரவுண்ட் அப் ஆகி உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் வருது. அப்போனா 7337 அப்படி வர்றது கரெக்டு தான். ரவுண்ட் அப் படி கரெக்டு தான். அது அவரோட டோட்டலில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக ராங்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5க்கு மேலே ஆட் ஆகுது. இதுக்கப்புறம் அவர் வேறு எதாவது ஆட் பண்ணுறாரான்னு கேட்டு தான் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இவ்வளோ தாங்க பர்ச்சேஸ் என்ட்ரியை பொறுத்தவரையும். ரொம்ப சிம்பிள். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான என்ட்ரிஸ் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். டேக்ஸ் இன்க்ளூசிவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெட் ரேட், அதாவது ஒரு பில்லை பார்த்தாலே நம்ம முடிவு பண்ணிடலாம். இது வந்து நெட் ரேட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் டேலி சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு காமிக்கிறத பாருங்கள். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 33 பீஸு. ஒரு பீஸோட ரேட்டு 140 ரூபா. ஈஸியாக இருக்குது. அதாவது இது வந்து பேசிக் அமௌண்ட்டு. ஓகேவா, இது எல்லாமே பேசிக் அமௌண்ட். இதில் வர்றது எல்லாமே பேசிக் அமௌண்ட்டு.
இது வந்து குவான்டிட்டி, இது வந்து இண்டிவிஜுவல் ரேட்டு. இப்போ இது மல்டிபிள் பண்ணி தான் இங்கே வருது. இது வந்து பேசிக்கோட டோட்டலு. அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகுது. அதாவது 2.5 2.5னால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். எல்லா ஐட்டத்துக்கும் வந்து அவங்க 5% வந்து கணக்கு பண்ணியிருக்கிறாங்க, 5% அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த என்ட்ரி வந்து டேக்ஸபிளில் தான் போடணும். பர்ச்சேஸ் போடும்போது இந்த கான்செப்டில் தான் போய் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் போய் போடணும். அதாவது இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவில் வச்சு தான் போடணும் மேக்ஸிமம். இந்த மாதிரி பில்லாக இருந்துச்சுன்னா அதே வந்து இதே டோட்டல் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நெட் வேல்யூவும் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட நெட் வேல்யூவும் சேர்த்து போட்டிருப்பாங்க. அப்போ நெட் வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் 100% என்ன பண்ணணும்னா டேக்ஸ் இன்க்ளூசிவில் பில்லை போடலாம். அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.